ஹைடா நமஷாயா. அதாவது இன்றைக்கு அம்மா கிட்ட ஒரு பக்தர் கேட்குறாரு, அம்மா சத்குருவோட அருகில் இருந்து இந்த நெறிமுறைகளை பின்பற்றுறது ரொம்ப கடினம் அல்லவா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்கடா, அதாவது தான் சொல்கிறேன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க, இப்போ சீடனை பல வழிகளில் சத்குரு ரொம்ப சோதிச்சுது. அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் சீடன் என்ன நினைப்பாருண்டா, தனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, மனதை தன்னால் அடக்க முடியும் அப்படின்னு ஒரு விருமாப்பு வரும் சீடனுக்குள்ளே. கண்டிப்பாக ஆணவ அகங்காரம் எல்லாருக்குமே வரும். ஸோ சீடனுக்கு இந்த மாதிரி சீடன் பயிற்சிகள் செய்யும்போதுடா கண்டிப்பாக வரும். ஆனால் சத்குரு என்ன பண்ணுவாங்கடாடா, அதை அந்த ஆணவ அகங்காரங்களை அழிக்கிறதுக்கான இதுகளை சோதனைகளை உருவாக்குவாங்க. சூழ்நிலைகளை, வெளி சூழ்நிலைகளும் சரி உள்ளுக்கையும் சரி அதை உருவாக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆணவத்தை எப்படி அழிக்கணும்னு. ஸோ அதால் சத்குருவோட அருகில் இருந்தால் அவங்க அப்படி அவங்க சீடன் செஞ்ச தவறுகள், அந்த ஆணவ அகங்காரங்களை ரியலைஸ் பண்ண வைக்கிற அந்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி மன்னிப்பு கேட்க வைப்பாங்க. இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அதை எப்படி நிறைய வழிகளில் மன்னிப்பு கேட்க வைப்பாங்க சத்குருமார்கள். ஸோ அதனால தான் சத்குருவோட அருகில் இருக்கும்போது நம்மளுக்கு இருமாப்பு வந்தாலும் அவங்க அதை எடுத்துருவாங்க எங்களுக்குள்ளே இருந்து. ஓகே, அடுத்து ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு குரு கிட்ட நம்மளை முழுமையாகவே ஒப்படைக்கணும். நம்ம சொல்கிறாங்க, அதாவது குரு என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு தப்பா சரியா அப்படின்னு எதுவுமே ஆராயாமல் குரு என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்ட்டு நாங்கள் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு குருக்கிட்ட நம்மளை முழுமையாகவே சரணாகதி அதை ஒப்படைக்கணும். ஸோ அது கண்டிப்பாக சத்குருவால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை கொடுக்க முடியும். ஏன்னா சத்குருவால் தான் எல்லாமே கொடுக்க முடியும். ஸோ சத்குரு கிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு என்ன கொண்டு வாங்க அப்படி சொல்லி நாங்கள் கேட்கணும் அம்மா கிட்ட. அதாவது உங்கள் சத்குருமார்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஓகே, அடுத்து இப்போ ஒரு குரு என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய சீடனை அனுப்பி கடைக்கு போக சொல்லியிருக்கு. அப்போது குரு என்ன பண்ணியிருக்காரு, தானே பெண் வடிவம் எடுத்து அந்த கடைக்கு போகும்போது அந்த சீடன் அவருடைய அழகில் அந்த பெண் அழகில் மயங்கிடுவார். ஆனால் பெண்ணாக குரு தான். ஸோ அதுக்கு பிறகு குரு தன்னுடைய வேடத்தை மாற்றி சொல்லுவார், நான் தான் குருன்னு சொல்லும்போது ரொம்ப இதாக கெல்ட்டாக ஃபீல் பண்ணிடுவார். அப்போ அதுக்கு அம்மா சொல்லுவாள், அதுக்கு இந்த குரு சொல்லுவாரா, இப்போ பரவாயில்ல, நீ கவலைப்படாத, இன்னும் தவம் செய், அது வாரது அந்த சலனப்படுறது இயல்பு தான். ஸோ அதனால் இன்னும் நிறைய சாதனைகளை செய்யும்போது மனம் சலனத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக சலனத்துக்குள்ளே போகாது, அதில் விடுபட்டுற முடியும்னு சொல்கிறாங்கடா. அதே மாதிரி அம்மா என்ன பண்ணுவாங்கடாடா, தன்னுடைய பிரம்மச்சாரிகளை இந்த பெண்கள் இருக்க அறைக்குள்ளெல்லாம் ஊட்டுவாங்க. ஏன்னாடா மனம் சலனப்படுதான்னு பார்ப்பாங்க. ஸோ அதால் அம்மா சோதனை பண்ணுவாங்க. ஸோ நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. ஆனால் இப்படி சலனப்படலையானா ஸோ நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அதை எடுத்துருவாங்க நம்மளுக்குள்ளே. ஏன்னா அப்படி பார்த்து நம்மளுக்கு நிறைய சாதனைகள் நாங்கள் செய்யும்போது அந்த சலனத்தில் நாங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடும். நம்மவே சொல்லிக் கொடுக்குறாங்கடா. ஓகே, ஸோ அடுத்தது இதோட ஃபுல் வீடியோ அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கடா, போய் பாருங்கடா. அதில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நமஷாயா, வாழ்க வளமுடன்.